श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। अन्नप्राणमणप्रबोधपरमानन्दैश्चिरपक्षियुक्पुच्छात्मप्रकटैः महोपनिषदां वाग्भिप्रसिद्धीकृतैः कोशैः पञ्चभिरेभिरम्बभवतीं एतप्रलीनामिति ज्योतिप्रज्वलदुज्ज्वलात्मचपलां यो वेद स ब्रह्मवित्. குருநாதாளனுடைய பரமகிருபையில் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம்னு உத்தமமான கிரந்தத்தினுடைய 24வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். சாஸ்திரங்கள்லாம் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசாசக அப்படின்னு மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட பரமாத்மஸ்வரூபத்தை நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியினாலேயோ மனசினாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. இது சாஸ்திர ரீதியாக தான் ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் நான்கிற ஆத்மவஸ்துவை புரிய வைக்கிறதுக்கு பலவித விஷயங்களை எடுத்துட்டு சொல்கிற வழக்கம். அதில் ரொம்ப முக்கியமானது பஞ்ச கோஷங்களை வச்சுட்டும் புரிய வைக்கிறது. பஞ்ச கோஷங்களுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய விலட்சணமாக இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்து அப்படிங்கிறதையும் ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டது துரிய ஸ்வரூபம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக வேதாந்த கிரந்தங்கள் சாஸ்திரங்கள் எடுத்து காமிக்கிறது. அந்த ரீதியில் இந்த ஸ்லோகத்தில் பஞ்ச கோஷங்களுக்கும் அதீதமாகவும் விலட்சணமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பரதேவதையே அப்படிங்கிறதையும் சொல்லி, விஸ்வரூபா அப்படின்னு சொல்கிறோமே, விஸ்வத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பரபிரம்மஸ்வரூபம் இருக்கோ அதேத்தான் பரதேவதை. விஸ்வத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்துக்கும் பரதேவதைக்கும் கிஞ்சித் கூட பேதமே இல்லை, அதே தேவதை தான் அப்படிங்கிறத இருக்கிற மாதிரி யார் ஒருவன் பரதேவதையை ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறானோ அவனே பிரம்மவித்து. பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. யார் ஒருவன் பிரம்மத்தை பிரம்மமாகவே அறிகிறானோ அவனே பிரம்மவித்து அப்படின்னு இந்த துர்வாசர் இந்த ஸ்லோகத்தில் பஞ்ச கோஷங்களுடைய அதீதமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துவை சொல்லி நமக்கு நான்கிற ஆத்மவஸ்துவை புரிய வைக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்ச கோஷாந்தரஸ்திதாயை நமஹான்னு ஒரு நாமா, 428வது நாமா பஞ்ச கோஷாந்தரஸ்திதாயை நமஹா அப்படின்னு. வேதாந்தங்கள்லேயும் அந்யோந்தர ஆத்மானந்தமய அப்படின்னு ஒரு வாக்கியம், உபநிட தைத்திரியத்தில் வரக்கூடிய ஒரு பிரமாணம். இவைகளை வச்சுட்டு பஞ்ச கோஷங்களாக இருக்கக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச கோஷங்களுக்கும் அந்தரமாக பஞ்ச கோஷங்களால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சப்தமானது பொருளை எல்லாத்தையும் விளக்கக்கூடிய பிரத்யேகாத்மஸ்வரூபமாக இருக்கோ அதுவே பரதேவதையினுடைய ஸ்வரூபம். அகமித்யேவ விபாவையே பவானீம் அப்படின்னு தியானிக்கிறோம் அம்பாளை. அந்த பவானியையே அகம் அப்படிங்கிற அர்த்தமாகவே தியானிக்கிறேன் அப்படின்னு யார் தியானிக்கிறானோ அவனே பிரம்மவித்து அப்படின்னு சொல்கிறார். வேதங்களில் அந்யோந்தர ஆத்மானந்தமய அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த பிரகரணமானது பின்னாடி ச ஏகஹ சய ஏவம் வித் அஸ்மால்லோகாத் பிரேத்ய
ஏதமன்னமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் மனோமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் விஜானமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதமானந்தமயமாத்மானமுபசங்கிராமதி அப்படின்னு பஞ்ச கோஷங்களாக இருக்கக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம்னு சொல்லக்கூடியதுக்கும் அந்தரமாக எந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபத்துக்கும் அந்தரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, பிரத்யேகாத்மஸ்வரூபம் இருக்கோ, அதுவே ஆத்மா, அதுவே பரதேவதை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் துர்வாசர் ரொம்ப சுஸ்பஷ்டமாக இந்த இடத்துல சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே அம்ப அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். அன்னப்பிராணமன பிரபோத பரமானந்தைஹி சிரஹ பட்சியுக்கு புச்ச ஆத்ம பிரகடைஹி மகோபனிஷதாம் வாக்பிஹி பிரசித்தீகிருதைஹி ஏபிஹி கோஷைஹி பஞ்சபிஹி பிரலீனாம் பவதீம் ஏதத் பிரஜ்வலத் உஜ்வலாத்ம சபலாம் ஜோதிஹி யஹ வேத சஹ பிரம்மவித் அப்படிங்கிறார். அதாவது ஆத்மாவினுடைய உபாதியாக அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கோஷங்களும் விஸ்வசரீரமாக இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஈக்ஷணாதி பிரவேசாந்தம் இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை ஜீவபாவமாக கல்பித்து ஒரு பட்சியினுடைய ஒரு ஆகாரமாக இந்த இடத்துல வர்ணிக்கிறார் துர்வாசர். அதற்கு அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறதே அந்த பட்சியினுடைய ஒரு தலையாகவும், பிராணமயம் மனோமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டும் அந்த பட்சியினுடைய ரெண்டு ரக்கைகளாகவும், விஞ்ஞானமயம் அப்படிங்கிறது அதனுடைய வால் புச்சம் அப்படின்னும், ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது. வஸ்துதா கூட்டஸ்த சாட்சியாகவே சுத்த ஆத்மஸ்வரூபந்தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஜீவாத்மஸ்வரூபத்தை இந்த ஒரு பட்சி மாதிரி சொல்லி இதையே பஞ்ச கோஷங்களாக இந்த இடத்துல வர்ணிக்கிறார். இப்படி அன்னமயாதி பஞ்ச கோஷங்கள் எல்லாத்தையுமே விஸ்வசரீரத்துக்கு உள்ள அனுப்பிரவேசித்து அதிஷ்டானமாகவும் ஸ்வயம் பிரகாச வடிவமாகவும் ஜோதிர்மயமாக மின்னலை போல பிரகாசமாக இருக்கக்கூடிய பரதேவதையினுடைய ஸ்வரூபம் இருக்கே, அதை யார் ஒருவன் குருமுகமாக நல்லா தெரிந்து கொண்டு யார் ஒருவன் உபாசிக்கிறானோ அவனே பிரம்மவித்து அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். குருநாதால் மூலமாக ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு நம்ம நித்தியபடி அனுசந்தானம் பண்ணுறோம். அந்த ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கறதுக்கு குருநாதால் நமக்கு சொல்லக்கூடியது பஞ்ச கோஷங்களுக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய அவஸ்தாத்ரய சாட்சியாகவும் இருக்கக்கூடிய அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தினுடைய லட்சியார்த்த பிரத்யேகாத்மஸ்வரூபம் எது இருக்கோ அதுவே தான் இந்த பரமாத்மஸ்வரூபமே தான் லலிதை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சகூட்டாத்மிகா வித்யா திரிபுரா லலிதாம்பிகா அப்படிங்கிற பிரமாணத்தை காமிச்சு பஞ்சகோஷங்களுக்கும் அதீதமாகவும் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய அவஸ்தைகளுக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடியது பரதேவதையே அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது சத்குருக்கிட்ட தீட்சையை வாங்கிட்டு எப்படி ஒருவன் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியும், தீட்சை பெற்று தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்களை தெரிஞ்சின்றாலே ஒழிய அவனுக்கு ஞானமானது சித்திக்காது அப்படிங்கிறத சித்தாந்தமாக சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் அடுத்தது. அது அடுத்த அவகாசத்தில் பார்க்கலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.